அனைவருக்கும் இனிய வணக்கம். புதிய இலக்கிய வரலாறு. நேற்று பதிவு பண்ண வினாக்களுக்கு விடைகள் தரப்பட்டுள்ளது. பாடம் 6 நற்றிணை பக்கையன் 78. கூற்று 1 பொன்னை உரிக்க அணிகலன்கள் செய்பவர் கம்மியர் எனப்பட்டனர். கூற்று 2 வேங்கை பூவின் பொலிவினை குறிக்கும் பொழுது பொன்சை கம்மியர் செய்யும் அணிகலன்கள் பொன்னணி போல அழகுடன் காணப்படும். கூற்று 3 கருங்கால் வேங்கை நாளொரு புதுப்பு பொன்சை கம்மியன் கைவினை கெடுப்ப. கூற்று 4 மேற்கூறிய கூற்றுகள் அனைத்தும் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளன. இதில் கூற்று 1, 2, 3 மட்டும்தான் சரி, 4 தவறு. ஏன்னா இந்த கூற்று 1, 2, 3 எல்லாமே நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு, 4வது கூற்று குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. அடுத்தது நற்றிணை பற்றிய நூல்கள் எழுதியவர்கள். இலக்கிய புதையல் நற்றிணை அப்படின்னு எழுதினவர் யாருன்னா புலவர் க. கோவிந்தன். நற்றிணை காட்சிகள் அப்படின்னு எழுதினவர் யாருன்னா ரா. நெடுஞ்செழியன். நற்றிணை நாடகங்கள் அப்படின்னா தேப்போம்மி. நற்றிணை விருந்து அப்படின்னா மூவா. மனைவிலக்கு நற்றிணை அப்படின்னா கிவா ஜெகநாதன். நற்றிணை சொற்பொழிவுகள் அப்படின்னு கழக வெளியீடு. இதெல்லாம் நற்றிணை பற்றிய நூல்கள். அடுத்த வினா புதிய இலக்கிய வரலாறு. பாடம் எண் 6 நற்றிணை பக்கையன் 72. 1வது வினா தாது அலைந்து வரும் வண்டின் தோற்றம் போல் காணப்படும் கல் என்று நற்றிணை குறிப்பிடுவது எது? பொன்னுரை கல். 2வது வினா மண்பாண்டங்கள் செய்யும் குயவர்கள் எந்த மாலையை அணிந்து தெருக்களில் சென்று ஊரில் நிகழும் விழாக்களை அறிவிக்கும் பணியை செய்தனர்? இவங்க எந்த மாலைனா நொச்சி மாலை அணிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் நிகழும் விழாக்களை அறிவிக்கும் பணியை செய்தனர் அப்படின்னு சொல்றாங்க. 3வது வினா சலவை தொழில் செய்யும் புலையன் புலத்தி எந்த நிலப்பகுதியில் குழி தோண்டி சலவை செய்தனர் அப்படின்னு பார்த்தோம்னா உவர் நிலப்பகுதி. 4வது வினா கணியன் காலத்தை கணித்து கூறுவது போல. கணியன் நம்ம என்ன சொல்லுவோம்னா காலத்தை கணித்து கூறுவான். அதுபோல திணை அறுவடை காலத்தை உணர்த்துவது எது அப்படின்னா வேங்கை அரும்பு. அந்த வேங்கை அரும்பு என்ன பண்ணும்னா திணை அறுவடை காலத்தை உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது வினா மரம்சா மருந்தும் கொல்லார் மாந்தா உரம்சா செய்வார் வளம் கெட பொன்னும் கொலார் மன்னர் என்னும் பாடலடிகள் இடம்பெறும் நூல் நற்றிணை. என்னும் பாடலடிகள் இடம்பெறும் நூல் எது? நற்றிணை. அடுத்த வினா புதிய இலக்கிய வரலாறு. நற்றிணை பாடம் 6 பக்க எண் 80 முதல் 83 வரை. நற்றினுடைய பதிப்புகளை சொல்லணும். ஃபர்ஸ்ட் விண்ணத்தூர் நாராயணசாமி தான் நற்றினை முதல்ல பதிப்பிச்சாரு 1915ஆம் ஆண்டு. இந்த போவே சோமசுந்தரனார் பதிப்பித்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1952. க. கோவிந்தன் பதிப்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1956. மர்ரே எஸ். ராஜம் பதிப்பித்த ஆண்டு அப்படின்னா 1957. அவ்வை துரைசாமி பிள்ளை பதிப்பித்த ஆண்டு 1966. புலியூர் கேசகன் பதிப்பித்த ஆண்டு 1967. இப்போ வர வினாக்கள்லாம் நற்றினையுடைய பதிப்புகளை நிரல்படுத்துக, ஆசிரியர்களை நிரல்படுத்துக அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் நற்றினையுடைய பதிப்புகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பின்னத்தூர் நாராயணசாமி, போவே சோமசுந்தரனார், கா. கோவிந்தம், மர் எஸ். ராஜம், அவ்வை துரைசாமி பிள்ளை, புலியூர் கேசகன். அடுத்து 2வது வினா கல்லா யானை கருந்தேர் செழியன் படைமான் பெருங்குளம் மடைநீர் விட்டு என்ற பாடலடிகள் பாடியவர் பாடப்பட்டுவோன். இது நற்றிணையில் இடம்பெறுது. நற்றிணையில் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நக்கீரர் பாடியிருக்காரு. யாரை பற்றி பாடியிருக்காருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா செருவிருந்து ஆலங்கானத்து அஞ்சி வர இருத்த வேல்கெழு தானை செழியன் பாசறை என்ற பாடலடிகள் பாடியோர் மற்றும் சிறப்பு கூறுக. இந்த பாடலடிகளில் பாடியவர் யார் அப்படின்னா பொதும்பில் கிழார் மகன். எதை பற்றி பாடுவாங்கன்னா தலையாங்கானத்து செருவென்ற போரை பற்றி பாடுவாங்க. அடுத்தது படுமணி யானை பசும்பூன் சோழர் பாடலடிகள் இடம்பெறும் நூல் அப்படின்னு சொன்னால் நற்றிணை. கேட்கலாம் வினாக்கள். பசும்பூன் சோழர் என்ற பாடலடி சோழ மன்னன் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் நற்றிணை தான். நன்றி. முயற்சி தான் வெற்றியை தரும். உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் போடவும், கமெண்ட் செய்யவும். நன்றி.